ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்துக்கு வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இப்போ எல்லாம் நம்ம வீடுங்களில் சம்மர் டைமில் கண்டிப்பாக பாம்புங்க வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த பாம்பு இருக்கிற இடத்துல தான் நம்ம வீடே கட்டியிருக்கோம். அதாவது குளம், குட்டை அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல, காடு மாதிரி இருக்கிற இடத்துல தான் க்ளீன் பண்ணி நம்ம வீடு கட்டியிருக்கோம். ஸோ அந்த பாம்புங்களுக்கு வேற வழி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்மரில் எல்லா இடத்துலையும் தண்ணி காஞ்சி போயிடும், ஈரப்பதமே இருக்காது. செடிங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுவோம். பாம்புங்களுக்கு குளிர்ச்சியான இடம் தேவைப்படுறதுனால இந்த செடிங்க இருக்கிற இடத்துல, அதாவது நம்ம எங்கே அதிகமாக தண்ணி ஊற்றுறோமோ அந்த இடத்துல படுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டெப்ஸில், படிக்கட்டில், இல்லை நம்ம இருக்கிற வராண்டால அந்த மாதிரியெல்லாம் லைனாக அழகுக்காக செடி வச்சுருப்போம். முதல்ல ஆரம்பத்தில் அதில் கவனிக்க மாட்டோம். குட்டி குட்டி தவளை, பல்லி அந்த மாதிரி, அதாவது நத்தை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதை நம்ம ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம். நிஜமாவே சொல்லப்போனால் அதை தானுங்க தேடி பாம்பு வரும். ஏன்னா பாம்போட சாப்பாடு பார்த்திங்கன்னா தவளை, நத்தை, பூச்சிங்க தான். அப்போ என்ன பண்ணும், எந்த இடத்துல அந்த தவளைங்க இருக்குதோ அதை தேடி ஆட்டோமேட்டிக்காகவே பாம்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பாம்பு வருது பாம்பு வருதுன்னு ஆக்சுவலாக இதை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம நல்ல இடமா பார்த்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டாலுமே, அது மாதிரி சின்ன சின்ன நத்தை, பூச்சி, தவளை இதெல்லாம் இருந்ததுன்னா துரத்தி விட்டுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி, அதுவும் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக செடி வைக்காமல் கேப் விட்டு செடி வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்கவும் தெரியும். அதே மாதிரி நமக்கு அந்த பாம்பு இருந்தாலும் அதை துரத்தி விடுறதுக்கும் இதுக்கும்